நீங்கள் இறந்துட்டீங்களா? ஆர் யூ டெட்? என்னடா வீடியோ ஆரம்பித்த உடனே அவசகுணமாக இறந்துட்டீங்களாலாம் கேட்குறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஒரு ஆப்புடைய பேர். ஆர் யூ டெட் அப்படின்றது சைனாவில் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆப். இந்த ஒரு ஆப்பை லட்சக்கணக்கான மக்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஆப்பில் இருக்கிற ஒரு க்ரீன் பட்டனை 2 நாளுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஆப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற சில நம்பர்ஸ்க்கு உடனே ஒரு மெசேஜ் போகும். இந்த நபருக்கு ஏதோ ஆபத்து, உடனே அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் போகும். ஏன்னா சைனாவில் இந்த சோலோ லிவிங், அதாவது இந்த குடும்பத்தை எல்லாம் விட்டு தனியாக வாழறது நிறைய அதிகமாக இருக்குது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா 2030க்குள்ளே 20 கோடி பேருக்கு மேலே இந்த சோலோ லிவிங், தனியாக வாழும் மனிதர்கள் அங்கே சைனாவில் இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பேருக்கு நாம் இப்போ தனியாக இருக்கோம், ஒரு வேளை நமக்கு ஏதாவது ஆச்சு, நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா இது நம்ம குடும்பத்துக்கெல்லாம் தெரியுமா, அதை யாராவது கண்டுபிடிச்சி சொல்லுவாங்களா அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கான். ஸோ அதனாலேயே இந்த ஆர் யூ டெட் அப்படின்ற அந்த ஒரு ஆப்பை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு ஆப்பு. ரொம்ப குறைஞ்ச செலவில் இந்த ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. சைனா பாஷையில், அதாவது மேண்டரினில் சிலிமி அப்படின்றது தான் இந்த ஆப்புடைய பேர். அதாவது ஆர் யூ டெட் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். ஒரு மாதிரி டைரெக்டாக, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக, டார்க்காக, ரொம்ப டைரெக்டாக அடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த பேராலேயே இந்த ஆப்பு அங்கே பயங்கரமாக கிளிக் ஆகிடுச்சு. இது ஒரு பெய்டு ஆப்பு. ஆப்பிள் ஸ்டோரில் சைனாவில் நம்பர் 1ல் இருக்கிற ஒரு ஆப் இதுதான். $1.1 அதை அவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் ரேட்டுக்கு 100 ரூபாய் வரும். ஆர் யூ டெட் அப்படின்ற அந்த ஒரு பெயர் தான் இந்த ஆப் அந்த அளவுக்கு கிளிக் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். சிலிமி அப்படின்னு மேண்ட்ரினில் சொல்லுவாங்க, அதாவது சைனா பாஷையில். இப்போ இது ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது, ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி தர்ற மாதிரி இருக்குது, அதனால் அந்த பேரை மாற்றுங்க அப்படின்னு நிறைய பேர் விவாதம் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த பேரை மாற்றிருக்கிறாங்க. ஆர் யூ டெட் அப்படின்ற பேரை மாற்றி டெமுமு அப்படின்ற பேரை வச்சுருக்கிறாங்க. டெமுமு அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அர்த்தம்லாம் கிடையாது. அந்த பேர் கேட்சியாக இருக்குது அப்படின்றதுனால அந்த பேரை வச்சுருக்கிறாங்க. எப்படி டிக்டாக் அப்படின்ற பேருக்கு அர்த்தம் கிடையாதோ அதே மாதிரி தான். சரி, இந்த ஆப் இந்தியாவில் கிளிக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளிக் ஆகாது. ஏன்னா இந்தியாவுடைய ஒரு தனிநபர் வருமானத்தை விட 5 மடங்கு அதிகம் சைனாவுடையது. அதாவது அவனால் இந்த மாதிரி நான் சாவலை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு 100 ரூபாய் ஒரு ஆப்புக்கு செலவு பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவங்ககிட்ட வருமானம் இருக்குது. நம்மக்கிட்ட அது இல்லை. நாமெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்புக்கு செலவு பண்ணுற அளவுக்கு நாம் இன்னும் வளரலை. நமக்கு அது தேவையும் இல்லை ஃபஸ்ட்டு. ஏன்னா நாமெல்லாம் இந்த குடும்பம், சொந்தம், பந்தம், நண்பர்கள் அப்படின்னு அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க. ஆனால் சைனாவில் அந்த ஒரு கல்ச்சர் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. இப்போ எல்லாருமே தனியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாம் இருக்காங்க. அப்போ தான் நான் செத்துட்டா என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு பயமும் அவங்களுக்கு வந்துருக்கு. இந்த ஒரு ஆப்பும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுனால அதை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் அது தேவைப்படாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீ செத்துட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஆப்பை உருவாக்கி சைனாவில் கோடியாக ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா இதெல்லாம் இன்னும் பிரமாதம். என்கிட்ட இன்னும் வித்தியாசமான பல ஐடியாஸ் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் ஆப் வந்ததுன்னா அது பயங்கரமாக கிளிக் ஆகும் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அது சொல்லலாம் அப்படின்னு இருந்ததுன்னா நியூஸ்ட்ரா அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேரு, லைக்கெல்லாம் பண்ணுங்கள்.